கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோவான் எழுதிய சுவிசேஷ பகுதி 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராய் இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுக்க நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்ம எதற்காக தெரிந்து கொண்டார்? நாம் கனி கொடுப்பதற்காக, கனியில் நிலைத்திருப்பதற்காக, நம்முடைய வாழ்க்கையிலே நம் கனி கொடுக்கிற ஒரு மரமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து நம்மை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. நாம் கனி கொடுக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனத்திலே நிலைத்திருக்க வேண்டும், அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கும் போது நம் கனி கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. கொடியானது திராட்சை செடியிலே நிலைத்திருக்க வேண்டும், அது தானே கனி கொடுக்க மாட்டாது. நம் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே கனி கொடுக்க முடியும். ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறோமா? அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கிறோமா? நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். என்னில் அன்பா இராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான் என்கிறார். நம் இயேசு கிறிஸ்துவிலே அன்பா இருந்தோம் என்றால் அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் அப்படியே கீழ்ப்படிவோம். நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான் என்கிறார். பிரியமானவர்களே, நம் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அதை கை கொள்ளும் போது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கனி கொடுக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க வேண்டும், அவருடைய உபதேசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள் என்கிறார். பிரியமானவர்களே, நாம் அவரில் நிலைத்திருக்கிறோமா? அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கிறோமா? நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கும் பொழுது, வேத வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையிலே கனியுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கும். ஹல்லேலூயா. நாம் மிகுந்த கனிகளை கொடுப்பதினாலே பிதாவானவர் மகிமைப்படுவார். ஆவிக்குரிய கனிகள் நமக்குள்ளே செயல்படுகிறதா? நமக்குள்ளே அன்பு இருக்கிறதா? மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருக்கிறோமா? மற்றவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படாமல் இருக்கிறோமா? எப்போதுமே நன்மை செய்கிறவர்களாய் இருக்கிறோமா? கனியுள்ள ஒரு வாழ்க்கை இருந்தால் நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல மரமா இருந்தோம் என்றால் நம் நல்ல கனிகளை கொடுப்போம். கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். கெட்ட மரத்தை ஒரு நாள் கர்த்தர் வெட்டி போடுவார். கனி கொடாத மரத்தை அவர் வெட்டுண்டு அக்னியிலே போடுவார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம் நல்ல மரமா இருக்கிறோமா? கெட்ட மரமா இருக்கிறோமா? கனி கொடுக்கிற மரமா இருக்கிறோமா? கனி கொடாத மரமா இருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கும்போது கனி உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கும். கனி கொடாத ஒரு வாழ்க்கை இருக்கும் என்றால் எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே கனி மிகவும் அவசியம். நம்முடைய கனிகளை பார்த்து பிதாவானவர் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அவர்களுடைய கனிகளை பார்த்து. ஒரு மனிதர்களிடம் நாம் பழகும் போது தெரியாது, 1 வருஷம் 2 வருஷம் கழித்து அவர்களுடைய கனிகளை வைத்து நாம் அவர்களை அறிந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்குள்ளே கனிகள் இருக்கிறதா? ஆவிக்குரிய கனிகள் இருக்கிறதா? கனியுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? முடிவு பரியந்தம் இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறோமா? நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் கொடிகளாக இருக்கிறோம்.
நம் தனியாய் ஒன்றுமே செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில இல்லாமல் நாம் ஒவ்வொரு நாளும் வாழவே முடியாது. அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கனி கொடாத கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுவார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறாராம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம் கனி கொடுக்கிற ஒரு கொடியாக அதிக கனிகளை கொடுக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதை அறிந்தவர்களாய் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருப்போம். அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருப்போம். உன்னை போல் பிறனையை நேசி என்றார். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். நமக்குள்ளே அன்பின் கனி வெளிப்படட்டும். ஹல்லேலூயா. தீமையான காரியங்களை வெறுத்து நன்மைகளை செய்ய நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதற்காகவே நம்மை தெரிந்து கொண்டார். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். நாம் பாவத்தில் வாழ்ந்தபோது, நம் அக்கிரமத்தில் வாழ்ந்தபோது நம்மை அவர் தூக்கி எடுத்தார், மீட்டெடுத்தார், நம்மை தெரிந்து கொண்டார். எதற்காக? நம் கனி கொடுக்கும்படியாக, நம் கனியிலே நிலைத்திருக்கும்படியாக நம்மை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனை என்கிறார். அவருடைய பிரதான கற்பனைக்கு நாம் கீழ்ப்படி அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளிடத்திலே அன்பு இல்லை, அன்பிலே குறை. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். வேத வசனத்துக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? ஒவ்வொரு நாளும் பரிசுத்த வாழ்க்கையிலே நிலைத்திருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவின் கற்பனையிலே நிலைத்திருக்கிறோமா? வேத வசனத்தை விட்டு ஒருபோதும் விலகாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் பிசாசானவன் நம்மை எப்பொழுதுமே சோதித்து கொண்டே இருப்பான். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய விடாதபடிக்கு போராடுவான். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய கிருபைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை மேற்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை வைத்து இந்த உலக காரியங்களை மேற்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அவர் திராட்சை செடியாக இருக்கிறார், நம் கொடிகள். அவரில் நிலைத்திருப்போம், மிகுந்த கனிகளை கொடுப்போம், பிதாவானவர் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. நாமும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல சீஷர்களாய் இருப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளில் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களை கனின்மணி போல பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே, உமக்கு நன்றி. உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடமும் கூட எங்களை பாதுகாக்கிற தேவனே, உமக்கு நன்றி. பிரயாணங்களிலே போகும்போதும் வரும்போதும் எல்லா ஆபத்துக்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் என் தேவன் பாதுகாத்து கொள்ளுங்க. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள், முக்கு விரோதமான பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பீராக. அப்படியே பரிசுத்த ரத்தத்தினால் கல்வி ஒரு விசை சுத்திகரிங்கப்பா. என் தேவன் ஆசீர்வதிங்க. அப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, யாருமே இல்லாமல் கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே தனிமையோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நிறைய சகாயர். மனமிறங்குங்க. பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா. படிப்பு காரியங்களை சந்திங்க. பண தேவைகளை சந்திங்க. சூழ்நிலைகளை சாதமாய் மாற்றி கொடுங்க. ஆசீர்வதிங்க. அப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் சரீரத்திலே பலவீனத்தோடு வியாதியோடு இருக்கிறார்களோ, என் தேவன் அவர்களை தொடுங்கப்பா. அப்படியே சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை இப்பொழுதே தொட்டு சுகமாக்கட்டும். என் தேவன் வசனத்தை அனுப்பி குணமாக்குகிற தேவன். பிள்ளைகளை அற்புதமாய் சுகப்படுத்துங்க. அப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, அந்த குடும்பங்களையும் அப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் சமாதானத்தை கொடுங்கப்பா. குடும்பத்திலே குழப்பங்களையும் பிரிவினைகளையும் கொண்டு வருகிற பொல்லாத சத்துருவின் கிரிகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது வெளியேறட்டும். ரீபா காரா ஷேதேரே கேரேதரபா ரபா கபரா ஷகரக தூரி கரதரபலா. என் தேவன் ஆசீர்வதிங்க. சமாதானத்தினால் நிரப்புங்க. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதான ஆளுகை செய்யட்டும். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ, பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. என் தேவன் தடைகளை நீக்குகிறவர். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினால தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதித்து பிள்ளைகளை பெருகு பண்ணுங்க. அப்படியே நன்மையினால் நிரப்புவீராக. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்ற வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நன்மையும் கிருபையும் தொடரட்டும் அப்பா. ஆசீர்வதிங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடைய வேதனையை கூட்டார் என்ற வசனத்தின்படி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அப்படி ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்க.
எந்த வேதனைகளோ துன்பங்களோ நோய்களோ பிள்ளைகளை தொடாதபடிக்கு வேலையடைங்க. அப்படியே பரிசுத்த ரத்தத்துக்குள்ளே முத்திரை போடுகிறோம்ப்பா. அப்படியே ஆளுகைக்குள்ளே ஒப்பு கொடுக்குறோம். அப்படியே அதிகாரத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்குறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களோடு எங்களோடு பேசுங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்துங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாசமோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இப்படியே ரத்த கோட்டைக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். இப்படி கிருபைக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. நீரே எங்களுக்கு அடைக்கலம், நீரே எங்களுக்கு கோட்டை. நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே கனி கொடுக்க, கனியிலே நிலைத்திருக்க இப்படியே கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். அதற்கேற்ற வழியிலே எங்களை நடத்துங்கப்பா. இப்படி சமூகத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை இல்லாமல் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.